பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 12வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட சோதனையை மேற்கொள்ளுதல் என்கிற தலைப்பின் கீழ் வருகிற வாக்குத்தத்தங்களை விசுவாச அறிக்கையிட்டு ஜெபிப்போம். மத்தேயு 26:41. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். யூதா 24. வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடே உங்களை மாசற்றவர்களால் நிறுத்தவும் வல்லமையுள்ளவர். 1 கொரிந்தியர் 10:13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, கிருபையான நம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் என்றாச்சா. ஆவியானவரே, இந்த நாளிலும் எங்களை முற்றிலுமாக உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நீர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. எங்கள் குடும்பங்களிலே, வேலை செய்கிற இடங்களிலே வருகிற பிரச்சனைகள், சோதனைகள் எதுவாயிருந்தாலும் அதை எதிர்கொள்ளவும் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் செய்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. இவ்வேளையிலும் கூட எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். உம்முடைய சமூகமே எங்களுக்கு முன் செல்வதாக. நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா காரியங்களிலும் தேவரீருடைய பலத்த கரம் எங்களோடு இருக்கட்டும். உம்முடைய சித்தத்தை அறிந்து செயல்பட கிருபை தாங்கப்பா. உமக்கு விரோதமான காரியங்களை நாங்கள் செய்யவோ பேசவோ கூடாதபடி எங்களை காத்துக்கொள்வீராக. தேவாதி தேவனுடைய பலத்த கரத்துக்குள் எங்கள் குடும்பங்களை அர்ப்பணிக்கின்றோம். கர்த்தர் தாமே பாதுகாப்பீராக. எங்கள் இந்திய தேசத்தை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. இம்மட்டும் காத்தமுடைய கிருபைக்காக நன்றி. வருகிற நாட்களிலும் தேவாதி தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆளுகிறவர்களுக்கு ஞானத்தையும் ஆலோசனையும் நீர் கொடுப்பீராக. தெய்வ பயம் அவங்களுக்குள்ளே இருக்கட்டும் என்றாச்சா. ஆமீன் தகப்பனே, உடைய சித்தத்தின்படியே எங்கள் சகலமும் எங்களுக்கு நடக்கட்டும். உலக நாடுகளிலே உம்முடைய சமாதானம் உண்டாக வேண்டும் அப்பா. இஸ்ரேலுக்காக, பாலஸ்தீனுக்காக, ஈரான், ரஷ்யாக்காக, உக்ரைனுக்காக தேவ சமூகத்தில் வரும் தெய்வாதி தேவன் இறங்குவீராக. அந்த தேசங்களை ஆளுகை செய்கிறவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க. தெய்வ பயத்தை தேவன் அருள் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். யுத்தங்கள் ஓய்ந்து தேவனை அறியக்கூடிய மெய்ஞானம் உண்டாகட்டும் என் ஆண்டவரே. அப்பா, நீர் மிகவும் சீக்கிரமாய் நீர் வரப்போகிறேன் என் ஆவியாண்டவரே. உடைய ரகசிய வரிகளே நாங்கள் அனைவரும் எடுத்துக்கொள்ளப்படும் மகா பாக்கியத்தை அருள் செய்யுங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும், சுத்திகரியும், பரிசுத்தப்படுத்துங்க. எங்கள் மீறுதல், குறை, குற்றங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால எங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துவீராக. ஆமீன் தகப்பனே, உம்முடைய பரலோக திட்டத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் வெளிப்படுத்துவீராக. உங்க வெளிப்பாடுகள், தரிசனங்களை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். அதன் வழியிலே நடக்கவும் தேவன்களுக்கு அருள் புரிய வேண்டும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தின் அப்பத்தையும் தண்ணீரையும் கையின் வருமானத்தையும் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிங்க. உமக்கே மகிமை செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.